ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ரியோ ஃபேஷன்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சது, இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இதே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு பொடி சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சம் தயிரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். இப்போ மசாலா லைட்டாக வதங்கினோன்னா இது கூட கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நம்ம மட்டனை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் மட்டன் நல்லா வேகட்டும். இப்போது மட்டன் வெந்துருச்சான்னு நம்ம கொஞ்சம் திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா மட்டன் வெந்து குழம்பும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. மட்டனும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. மிக்சியில் வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்குறோம். இது இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும். எடுத்து பார்க்கலாம். இப்போ இது மேலே கொத்தமல்லியை மட்டும் போட்டுட்டு நம்ம இறக்கிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர். டாடா, பாய் பாய்.